Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.1ல sum number 6 given பாருங்க. Prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral form a parallelogram. அதாவது ஒரு குவாடிலேட்டரல் இருக்கு. இந்த குவாடிலேட்டரலோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சோ முதல்ல இந்த ABCDங்கிறத நான் ஒரு குவாடிலேட்டரலா எடுத்துக்கிறேன். இந்த குவாடிலேட்டரல் நீங்க என்ன ஷேப்ல வேணாலும் நீ வரைஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதோட மிட் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா நமக்கு parallelogram வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல ABCDக்கு பொசிஷன் வெக்டார்ஸ் எடுத்துக்கலாமா? A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் அண்ட் D வெக்டாரா? நம்ம தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, PQRSங்கிறது இப்போ மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ PQRS அப்படிங்கிறது மிட் பாயிண்ட், Pங்கிறது எதோட மிட் பாயிண்ட்? ABயோட மிட் பாயிண்ட், Qங்கிறது BCயோட மிட் பாயிண்ட், CDயோட மிட் பாயிண்ட் 6, DAவோட மிட் பாயிண்ட் S. ஸோ அதை இங்கே எடுத்துட்டோமா? இப்போ மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுமா? இது வெக்டார் அப்படிங்கறனால இதோட வெக்டார் பிளஸ் இதோட வெக்டார் பை 2வா? ஸோ அப்போ OP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2. OQ வெக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது BC கடையில் இருக்கு இல்லையா? ஸோ B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. OR வெக்டார் இஸ் ஈக்குவல் டு C வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2. S வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு D வெக்டார் பிளஸ் A வெக்டார் பை 2. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு சைடும் parallel, இந்த ரெண்டு சைடும் parallel அப்படின்னா இது parallelogramனு ப்ரூவ் பண்ணிடலாம். சோ அதுக்காக நான் PQவையும் RSஐயும் எடுத்துக்கிறேன். சோ PQ என்ன எப்படி எழுதுவீங்க? OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார்னு எழுதலாமா? OQ வெக்டார் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2வா? மைனஸ் OP வெக்டார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2வா? டினாமினேட்டர் சேமா தானே இருக்கு. சோ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா? அப்ப இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். சோ B வெக்டார் பிளஸ் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் பிளஸ் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் கேன்சல். சோ ரிமைனிங் இருக்கிறது C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2. This is equation number 1 ன்னு வெச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப PQ எதுக்கு parallel சொல்ல போறோம்? இந்த RS க்கு. சோ அதனால அதை எடுத்துக்கிறேன். அப்ப SR வெக்டார் is equal to OR வெக்டார் மைனஸ் OS வெக்டாரா? OR க்கு பதிலா இங்க என்ன அப்ளை பண்ணலாம்? C வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2வா? OS வெக்டார் is equal to A வெக்டார் பிளஸ் D வெக்டார் பை 2வா? எழுதிட்டோமா? ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்ப இங்கேயும் மைனஸ் டினாமினேட்டர் ரெண்டும் சேமா தான் இருக்கு. சோ இது கேன்சல் ஆயிடும். D வெக்டாரும் கேன்சல். சோ C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பை 2. இப்ப நீங்க கேட்கலாம், இங்க SR வெக்டார்னு தான் எடுக்கணுமா, RS வெக்டார்னு எடுக்க கூடாதமா? தாராளமா எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு A வெக்டார் மைனஸ் C வெக்டார் பை 2னு வரும். சோ ஒரு மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா எகைன் உங்களுக்கு இந்த ஆன்சரே கிடைச்சிரும். சோ parallel சொல்ல ஈஸியா தான் இருக்கும். PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு SR வெக்டார் கிடைச்சிருச்சா? அப்ப இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சோ 1 இஸ் ஈக்குவல் டு PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 into SR வெக்டார். இந்த 1 எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா ரெண்டும் parallel சொல்லலாம் தானே, அதுக்காக இங்க எழுதியிருக்கோம். சோ அப்ப இங்க லாம்டாவா 1 எடுத்துக்கலாமா? சோ PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு SR வெக்டார்ங்கிற மாதிரி வந்துருச்சா? சோ PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் இஸ் parallel to SR வெக்டார். அதே மாதிரி நம்ம இதே மாதிரி எடுத்தோம் இல்லையா, இது மாதிரியே எதுக்கு ப்ரூவ் பண்ணலாம்? QRக்கும் PSக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஒருவேளை இங்க நீங்க RSன்னு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்னா மைனஸ்ல கிடைக்கும். தட்ஸ் ஆல். சோ அப்ப PQ வந்து SRக்கு parallel, QR வந்து PSக்கு parallel. இதுல இருந்து PQR is a parallelogram ப்ரூவ் பண்ணிடலாம் தானே. Thank you students.